அனைவருக்கும் வணக்கம். கதைப்போமாவில் நான் உங்கள் பிரியா. உங்களை யாராவது தேவையில்லாம குறை கூறுறாங்கன்னா அப்போ இந்த கதையை நினைவுல வச்சுக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் தன்னுடைய நாட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவருடைய அரண்மனையில தினமும் மதிய உணவு வழங்க ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. ஏழைகளா இருந்தாலும் வழிப்போக்கர்களாக இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் வந்து சாப்பிட்டு போகலாம்னு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. பலாயிரக்கணக்கான மக்கள் தினமும் வந்து சாப்பிட்டு விட்டு ராஜாவை வாழ்த்தி விட்டும் போய்கிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல ஒரு நாள் உணவு எல்லாம் தயார் செஞ்சு வைக்கப்பட்டிருந்தது. அந்த சமயம் வானத்துல ஒரு கழுகு பறந்துகிட்டு இருந்துச்சு. தரையில இருக்க ஒரு பாம்பை அந்த கழுகு பிடிக்க அதோடைய கழுத்து பகுதியை கழுகு இருக்க பிடித்த உடனே பாம்பு அதோடைய வாயில இருந்து விஷத்தை கக்குச்சு. அது கக்குன அந்த விஷம் தரையில தயார் செஞ்சு வைக்கப்பட்டிருந்த அந்த உணவுல கரெக்டா சிந்த இது அறியாம அதை சாப்பிட்ட மக்கள் அன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நாள்ல இறந்தது ராஜாவையும் ரொம்ப பாதிச்சிருந்தது. இது எல்லாம் நடந்து ஒரு மாதம் இருக்கும். ஒரு நாள் ஒரு வழிப்போக்கர் அந்த கிராமத்து வழியா பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் அந்த வழியில ஒரு பாட்டியை பார்த்து, ஆமாம் பாட்டி, இங்க ஒரு ராஜா தினமும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் உணவு கொடுப்பாராமே, அரண்மனை எங்க இருக்கிறது, வழி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. இதை கேட்ட பாட்டி, ஐயோ அங்கேயா போய் சாப்பிட போறீங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாதா, போன மாதம் அந்த ராஜா கொடுத்த உணவை சாப்பிட்டு ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட வழிப்போக்கர், நல்ல வேளை நான் தப்பிச்சேன், ரொம்ப நன்றி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். இது எல்லாத்தையும் வானத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சித்திரகுப்தர் யமதர்மராஜாவை பார்த்து கேட்டார். யமதர்மராஜா, இப்போ நான் இந்த பாவ கணக்கை யார் பேர்ல எழுதட்டும்? எல்லாருக்கும் உணவு அளித்த அந்த ராஜாவுடைய பேர்லையா, இல்ல அந்த பாம்பை தூக்கிட்டு போன கழுகுடைய பேர்லையா, இல்ல தன் வாயிலிருந்து விஷத்தை கக்குச்சே அந்த பாம்போட பேர்லையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு யமதர்மராஜா, இந்த பாவ கணக்கு அந்த பாட்டியோட பேர்ல எழுதுன்னு சொன்னார். ஆச்சரியமா பார்த்த சித்திரகுப்தருக்கு யமதர்மர் விளக்கம் கொடுத்தாரு. ராஜா எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோடையும் அந்த உணவை மக்களுக்கு கொடுக்கல, அதனால அந்த பாவ கணக்கு ராஜாவை சேராது. அதே மாதிரி பாம்பு தூக்கிட்டு போன கழுகும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சு அதை பண்ணல, அதனால அந்த பாவம் கழுகையும் சேராது. பாம்பும் தன்னுடைய கழுத்து இருக்க பிடித்ததால தான் வாயை திறந்ததே தவிர அதுக்கும் எந்த கெட்ட நோக்கமும் இல்லை, அதனால அந்த பாவம் பாம்பையும் சேராது. ஆனா இவ்வளவு நாள் மக்களுக்கு இவ்வளவு நல்லது செய்த இந்த ராஜாவை பத்தி ஒரே ஒரு நிமிடத்துல அவதூறாக பேசினாங்களே அந்த பாட்டி, அவங்கள தான் இந்த பாவம் சேரும், இந்த கணக்கை அந்த பாட்டி பேர்லயே எழுதுன்னு யமதர்மராஜா சொன்னாரு. இந்த கதையிலிருந்து நாம் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, அவங்க ஏன் என்ன அப்படி பேசுனாங்கன்னு வருத்தப்படாமல் நம்மளை பற்றி தேவையில்லாமல் அவதூறு பேசுனா அந்த பாவம் அவங்களைத்தான் போய் சேரும்னு நம்பி அமைதியாக இருக்க கற்றுக்கிறது தான். இது போன்ற சிறந்த கதைகளுக்கு கதைப்போமாவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.